पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम நம்ம இன்னையிலேருந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தோட கிளாஸில் யோகத்தினால எப்படி மோட்சத்தை அடையிறது அப்படின்னு மோட்ச மார்க்கத்தை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ நமக்கு நிறைய படிச்சிருக்கோம். யோக சூத்திரத்தில் சமாதியை பற்றின விசாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அஷ்டாங்க யோகத்தையும் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாகவதத்தில் இருக்கக்கூடிய 2வது ஸ்கந்தம், தித்தீய ஸ்கந்தம், அதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம். நான் பாகவதத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கிருந்து எடுக்க போகிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்ச மார்க்கத்தை எப்படி பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யோக சூத்திரத்தில் படிச்சிருக்கோம். 2 விதமான சமாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. சம்பிரஜாத சமாதிகள், அதுக்கப்புறம் 6 விதமான சம்பிரஜாத சமாதி. அதுக்கு சவிகல்ப சமாதி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேரு அசம்பிரஜாத சமாதி. இது சுத்த ஆத்மால சுத்த பிரம்மத்துல நடக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோக மார்க்கத்துல பார்த்தீங்கன்னா போறவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோக சூத்திரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் யோக சூத்திரம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இப்போ ஒரு அசோக் லைலண்டில் ஒரு பஸ்ஸு இல்லை லாரியோ தயார் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் சேஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பஸ் கம்பெனியில் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாடி பில்டிங் பண்ணி உங்களுக்கு பஸ்ஸாக லாரியாக கொடுப்பாங்க. ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. கம்பெனிலேருந்து வரும்போது அசோக் லைலண்டோ இல்லை டாட்டோவோ வெறும் சேஸ் மட்டும் இருக்குது. ரோட்லலாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் மாதிரி முகத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு ஒன்றுமே இருக்காது, வண்டி மட்டும் ஓடிட்டு இருக்கும். வெறும் ஸ்கெலட்டன் மட்டும், வண்டி மட்டும் ரோட்டில் ஓடிட்டு இருக்கும். டெஸ்ட் டிரைவிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி தான். ஒரு எலும்புக்கூடி மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. யோகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார நம்ம எந்த யோகத்தை வேணா போட முடியும். இப்போ நம்ம வைதிகமாக இருக்கிறதுனால, நம்ம வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா சகுண ஈஸ்வர உபாசனை பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுது. அந்த சகுண உபாசனைகளில் பார்த்தீங்கன்னா பலவிதமான உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தோட பாஷ்யத்திலையும் பார்த்துருக்கோம், சதாசிவ பிரம்மேந்திரோடதுலையும் பார்த்துருக்கோம். சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுன்ற மெத்தடு, ஷட்சக்கர நிரூபணம், சச்சக்கர தாரணம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி தத்துவங்கள்ல, பஞ்ச தத்துவங்கள்ல தாரண தியான சமாதி பண்றது. அதுக்கப்புறம் 3வது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர ரூபங்கள்ல தாரணம் பண்றது. இப்போ சாங்கியத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தத்துவ சிந்தனம், தத்துவத்துல தாரணம் பண்றது இருக்கும். பஞ்சபூதங்கள்ல தாரணம் பண்றது இருக்கும். சக்கரங்கள்ல தாரணம் பண்றது இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஆனா வைதிகத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிகத்துல ஈஸ்வர ரூபங்கள்ல தான் நம்ம பார்த்தீங்கன்னா சகுண பிரம்ம உபாசனை செய்யப்பட வேண்டும். அந்த சகுண பிரம்ம உபாசனையில பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு வரும்போதே யோகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சணம் பார்த்துருக்கோம் யோக சூத்திரத்துல. யோக சமாதி. யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமாதி. இந்த சமாதியில பார்த்தீங்கன்னா 2 விதமான சமாதி. சவித என்னது அப்படின்னா சம்பிரஜாதம், அசம்பிரஜாதம் சேதி. சம்பிரஜாதம் சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதிகளும் யோகம் என்ற பெயரால் சொல்லப்படும். அதே நேரத்தில் சர்வவிருத்தி நிரோதம், எல்லா விற்த்திகளும் நின்று போனதுக்கு பிறகு வெறும் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுக்கு பேரு அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு பேரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சமாதினா 2 விதம். இப்ப நம்ம பாகவதத்துல இப்ப நம்ம பார்க்க போறது தித்தீய ஸ்கந்தத்துல தித்தீய அத்தியாயம்
எதை பத்தி சொல்ல போகுது அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகளை எப்படி ஈஸ்வர ரூபத்துல பண்றது அப்படின்னு சொல்ல போகுது. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே யோக சாதனைக்கு வரத்துக்கு முன்னாடியே பகிரங்கம் அந்தரங்கம் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கிற 5 சாதனங்கள். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், இது 5 வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனங்கள் யோகத்துக்கு. சம்பிரஜாத சமாதிக்கு, சம்பிரஜாத சமாதின்னு அர்த்தம் சவிகல்ப சமாதி, ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்றது. அதுக்கு இந்த 5 அங்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம். அதுக்கப்புறம் தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம் அஷ்டாமி யோகத்தோட. அப்ப இந்த தாரண தியான சமாதியை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல பண்ணணும்னா எப்படி ஈஸ்வரன் இடத்துல பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா, சுக மகரிஷி என்ன பண்றார், பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து சொல்றார். முதல் சாப்டர் நம்ம விட்டுருக்கோம். 2வது சாப்டர் தித்தீய ஸ்கந்தத்துல 2வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அப்போ மியா சுவாமி முதல் அத்தியாயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அத்தியாயம் விஸ்வரூபத்தை பத்தி பேசக்கூடிய அத்தியாயம். விஸ்வரூபத்தை பத்தி பேசுறதுனால நான் என்ன பண்ண போறேன், அந்த முதல் அத்தியாயத்தை பகவத்கீதையில இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கோம், விஸ்வரூப தரிசன யோகம் ஆரம்பிச்சிருக்கோம். இது முடிஞ்சதுக்கு பிறகு, விஸ்வரூப தரிசன யோகம் முடிஞ்சதுக்கு பிறகு பாகவதத்தோட முதல் அத்தியாயத்தை நான் என்ன பண்ண போறேன், அங்க எடுத்துருவேன். எடுத்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் இன்னும் கொஞ்சம் வாஸ்டா நமக்கு நாலேஜ் கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தியானம் பண்றது, தாரண தியான சமாதி, இதை எப்படி பண்றது ஈஸ்வரனோட ரூபத்துல, இதைதான் நம்ம சொல்ல போறோம். யார் சொன்னது, சுக மகரிஷி. யாருக்கு சொன்னா, பரீட்சித்துக்கு சொல்றாரு. பரீட்சித்துக்கு சொல்லும் போதே முதல் அத்தியாயத்துல அவர் சொல்றாரு, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், கட்வாங்கன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கட்வாங்கன்ற ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்களுக்காக அசுரர்களோட யுத்தம் பண்றார். யுத்தம் பண்ணிட்டு ஜெயிச்சு கொடுக்குறார். ஜெயிச்சு கொடுத்தோன்னு தேவர்கள் ரொம்ப சந்தோஷமாயி பிரீத்தியாயி, உனக்கு என்னப்பா வேணும், நாங்க என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு தேவர்கள் கேட்கிறாங்க. உடனே கட்வாங்கன் வந்து பாத்தீங்கன்னா, ராஜா கட்வாங்கன் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆயுளை தெரிஞ்சுக்கணும், எனக்கு எத்தனை ஆயுள் இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. உடனே தேவர்கள் சொல்றாங்க, உனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 48 நிமிஷங்கள், ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பேர். அந்த ஒரு முகூர்த்த காலம் தான் நீ உன்னுடைய ஆயுள் இருக்கு அப்படின்னு தேவர்கள் சொன்ன மாத்திரத்துல கட்வாங்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ நம்மள மாதிரி ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மீடியட்டா கங்கக்கரைக்கு வர்றார். கங்கக்கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசனங்களை அமைச்சுக்கிட்டு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா விதி சொல்லப்பட்டிருக்கோ தியானம் பண்றதுக்கு, ஈஸ்வர தியானம் பண்றதுக்கு, அது மாதிரி நல்ல கங்கக்கரையில வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து ஆசனத்தை போட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து, இமீடியட் அவருக்கு தேவ சக்தி இருந்ததுனால நேரா கங்கக்கரைக்கு வர்றார், ஒரு ஆசனத்தை போடுறார், பிராணாயாமத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட தியானத்துல இருந்து அந்த 48 நிமிஷத்துக்குள்ளார இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஈஸ்வரனோட தியானத்துல இருந்து இந்த உயிரை விடுறார். அப்படி உயிரை விடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாயுஜ்ய பதவி அப்படின்றது கிடைக்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா சுக மகரிஷி சொல்றார், பரீட்சித்தே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 7 நாள் இருக்கு. அப்ப 7 நாள் இருக்கிறதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும், அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணி எப்படியாவது அந்த உன்னுடைய மோட்சத்துக்கு முயற்சி பண்ணு அப்படின்றார். பரீட்சித் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நான் தியானம் பண்றது, தாரணை பண்றது ஈஸ்வரனை அப்படின்னு கேட்கும்போது, பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக மகரிஷி என்ன பண்றார், விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானோட விஸ்வரூபத்தை நம்ம 11வது அத்தியாயத்துல பகவத்கீதையில என்ன சொல்றோமோ அதை வந்து உபதேசம் பண்றார் பரீட்சித்துக்கு சுக மகரிஷி. அதுக்கப்புறம் அதோட சொல்லி முடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம இப்ப வந்து 11வது அத்தியாயம் யாராவது படிச்சாங்க அப்படின்னா தெரியும், கடைசி ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. 11வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் இருக்கு, மத்கர்மகிருத் மத்பரமும். 11:55 வந்து பாத்தீங்கன்னா மத்கர்மகிருத் மத்பரம், என்னுடைய கருமத்தை செய், என்னையே லட்சியமாக கொள், மத்பக்தக என்னுடைய பக்தனாயிரு,
சங்க வரிஜிதக, எல்லா பற்றுதல்களையும் விட்டவனாயிரு. நிர்வைரக சர்வபூத்தேஷு, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எதிரி பாவத்தை விட்டொழி. யகச மாமேத்தி பாண்டவன், எவன் பார்த்தீங்கன்னா இவ்விதமா இருக்கானோ அவன் என்னையே அடைகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிம்பிளா பார்த்தீங்கன்னா அதுல சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு. அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா 11:54 பகவத்கீதையில சொல்லப்பட்டது பக்தியாத்து அனன்யா சக்தியா. அதுக்கு முன்னாடியிலையும் சொல்லியிருக்கு, பக்தி அனன்ய பக்தியினால் என்னை அடைய முடியும். அனன்ய பக்தியினால் என்னை பார்த்தீங்கன்னா அடைய முடியும். அகம் ஏவம் விதோர்ஜுன, என்னை அடைய முடியும். ஞாத்தும் திரஷ்டும் ச தத்துவேன, என்னை பார்த்தீங்கன்னா தத்துவமா என்னை அறிய முடியும், பார்க்கவும் முடியும். பிரவேஷ்டும், நானே அந்த விராட்டா இருக்கேன் அப்படின்னு பிரவேசமும் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 சொல்லியிருக்காரு. அப்ப பகவத்கீதையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஸ்வரூப தரிசன யோகத்தை சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணல. அந்த ஃபுல்ஃபில் பண்ணாததை பார்த்தீங்கன்னா பாகவதத்துல சுகமகரிஷி என்ன பண்றார் அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த விஸ்வரூபத்தை எப்படி தாரண தியான சமாதி பண்ணணும் அப்படின்னு எலாபரேட்டா ஒரு 44 ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யோக சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த தாரண தியான சமாதியை பத்தி இந்த 2வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரீசன் என்னன்னு தெரிஞ்சுங்க. விஸ்வரூப தரிசனம் கீதையில இருக்கிறத நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எப்படி தாரண தியான சமாதி பண்ணி அந்த பரமாத்மாவை அடையணும்ன்றது தான் இந்த அத்தியாயத்தோட தாத்பரியம். முதல்ல சிரவணம் பண்ணுங்க, மெதுவா 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 உள்வாங்குங்க, திரும்ப 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 இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு அப்ளை பண்றது மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இப்ப முதல்ல ஆரம்பிக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ சுக உவாச்ச. சுக மகரிஷி பார்த்தீங்கன்னா பரீட்சித்தை பார்த்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஏவம் புராதாரணயா ஆத்மயோனிர் நஷ்டாம் ஸ்மிருதிம் பிரத்யவருத்ய ஸ்துஷ்டாத் ததா சசர்ஜேத் இதமமோக திருஷ்டிர் யதாப்யயாத் प्राग् व्यवसाय बुद्धिः. एवं पुरा धारणया आत्मयोनिर् नष्टां स्मृतिं प्रत्यवरुध्य तुष्टात् तथा ससृजेत् इमं मोघदृष्टिर् यथाप्ययात् प्राग् व्यवसाय बुद्धिः. ससृज इदम अमोघ ससृजेद ममोघ दृष्टि ससृज इदम अमोघ दृष्टि பிரிச்சோம் அப்படின்னா சசர்ஜ அதுக்கப்புறம் இதம் அமோக திருஷ்டி. ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார் என்னன்னா சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏவம் புராதாரணையா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொழிப்புரை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வியாக்கியானம் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா அன்வயம் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ண போகிறேன். ஏவம் புராதாரணையா, ஏவம் புராதாரணையா அப்படின்னா இந்த சிருஷ்டியோட ஆதி காலத்தில், புறான்றதுக்கு அர்த்தம் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். முன்னாடி ஏவம் தாரணையா, ஏவம் தாரணையான என்ன அர்த்தம்? பரீட்சித்தே, நான் முதல் அத்தியாயத்துல உனக்கு என்ன விஸ்வரூபத்தை நான் சொன்னேனோ இந்த விஸ்வரூபத்தோட தாரணையினால, ஏவம் தாரணையானா போன அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஸ்வரூபத்தோட தாரணையினால, தியானத்தினால, சமாதியினால, தாரண தியான சமாதி, இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? திரயம் ஏகத்திர சம்யமஹ. இந்த மூணும் ஒரே ரூபத்துல நடந்தா அதுக்கு பேர் சம்யமம் அப்படின்னு பேர். அப்ப இந்த தாரணையினால பார்த்தீங்கன்னா ஆத்மயோனிர் நஷ்டாம் ஸ்மிருதி,
ஆத்ம யோனின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆத்ம யோனின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவிற்கு இந்த விதமா ஈஸ்வரனோட விஸ்வரூப தாரணையினால என்ன ஆச்சு? நஷ்டாம் ஸ்மிருதிம் பிரத்யவருத்திய துஷ்டாத். இந்த தாரணையினால வந்து பாத்தீங்கன்னா துஷ்டாத்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா இவர் சந்தோஷப்படுத்தினதுல இருந்து. அப்ப தாரணையினால வந்து யார் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னா அந்த விஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதான் முக்கியமானது. நம்ம பகவானை திருப்தி பண்ணணும் அப்படின்னா சலம் அச்சலம் 2 ரூபத்துல தாரணம் பண்ணணும். அந்த தாரணையை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுனால நீங்க ஒரு காக்கைக்கு வந்து எதையாவது வச்சிங்க அப்படின்னா பகவான் சந்தோஷப்படுவார். ஒரு எறும்புக்கு ஏதாவது கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா அரிசியை போட்டீங்கன்னா சந்தோஷப்படுவார். யாராவது நடமாடுற ஜீவனுக்கு ஒரு ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவார். ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவார். எஜுகேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா சந்தோஷப்படுவார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சலமூர்த்தி, பகவானோட சலமூர்த்தி இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாம். அதே மாதிரி வந்து விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்றோமே அதெல்லாம் அச்சலமூர்த்தி, பகவானோட அச்சல ரூபம். இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா சலம் அச்சலம் இந்த 2 தானே இருக்கிறது, அசைகின்ற அசையாததா இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் யாரு சேவை பண்ணிட்டு உள்ள கண்ண மூடி உட்கார்ந்து அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிரம்மாண்டமும் அவன் அப்படின்னு தாரணை பண்றானோ அவனை குறிச்சு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை அடைகின்றார். இததான் வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ணா? பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணார். அவருக்கு என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னா நஷ்டாம் ஸ்மிருதி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஞாபக சக்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு. எப்ப இல்லாம போச்சு? 864 கோடி வருஷங்கள் பிரம்மாவோட என்னது சிருஷ்டி காலம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம பிரம்மாவோட சிருஷ்டி காலத்துல இருக்கோம். எத்தனை காலம்? 864 கோடி வருஷங்கள், ஒரு கல்ப காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் 864 கோடி வருஷங்கள் பகவான் என்ன பண்ணுவார்? பிரம்மா என்ன பண்ணுவார்? தூங்கி போயிடுவார். அப்ப தூங்கி போனதுக்கு பிறகு நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம், 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோம். அதே மாதிரி பகவான் 864 கோடி வருஷங்கள் பிரளயமா இருக்கும், எந்த ஒரு கிரியேஷனும் இருக்காது. திரும்ப அவர் வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? முந்தின சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ தாத்தா யதாபூர்வம் அகல்பயது சொல்லுது, ஸ்ருதி சொல்லுது. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா முந்தின கிரியேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா பண்ணினார். தாத்தானா பிரம்மா. யதாபூர்வம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ கிரியேஷன், யதாபூர்வம் முன்னாடி கிரியேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கல்பயத்து அப்படின்னா இந்த கிரியேஷனை செய்தார். அப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சோ அதே தானே இப்பவும் இருக்கணும். நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஸ்லோகங்கள், தியான ஸ்லோகங்களோ இல்லை எதையாவது ஸ்லோகம் சொல்லும்போது திடீர்னு மறந்து போயிடும். டெய்லி சொல்லிட்டு இருக்கிறது தான். டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவனக்குறைவு என்ன பண்ணுவோம், வேற எதையாவது நடுவில் ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த தாட்டு மறந்து போயிடும். தப்பா சொல்லுவேன் நான். இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நடக்குதுன்னா பிரம்மாக்கும் நடக்குது. முந்தின சிருஷ்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணிட்டார்? பிரம்மா மறந்து போயிட்டார். ஆத்மயோனிர் நஷ்டாம் ஸ்மிருதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா முந்தின சிருஷ்டி எப்படி பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியாம போச்சு. எப்படி நம்ம ஸ்லோகங்கள் சொல்றோன்றது மறந்து போச்சு, வேதங்கள் மறந்து போச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா இந்த புறாதாரணையா முன்னாடி காலத்துல அந்த தாரணைய பண்ணதுல இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா பிரத்யவருத்திய அப்படின்னா மீண்டும் அதனை வந்து பாத்தீங்கன்னா பழைய ஞாபகத்தை அவர் அடைந்தார். அப்ப பழைய ஞாபகத்தை அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ததா சசஸ்ருஜேத். சசர்ஜேத் அப்படின்னா முன்னாடி எது மாதிரி சிருஷ்டி இருந்துச்சோ, ததான்றதுக்கு அர்த்தம் போன சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்து இந்த சிருஷ்டியை படைத்தார். சசர்ஜேத் எதை பண்ணார்? இதம் இந்த சிருஷ்டியை செய்தார். அது மட்டும் இல்ல, எப்படி அடைஞ்சார் அவரு அப்படின்னா அமோக திருஷ்டி, பொய்க்காத ஞான பார்வை அப்படின்னு பேரு. அமோகம் அப்படின்னா அமோகமா விளைச்சல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம் அமோகம் அப்படின்னா. மோகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகிறது, பொய்யானது. அமோகம் அப்படின்னா பொய்க்காததுன்னு பேர். பொய்க்காத புத்திய வந்து பாத்தீங்கன்னா எது உண்மையான நிச்சயமான புத்தியோ அதுக்கு பேரு அமோக திருஷ்டின்னு பேரு. இந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறார்.
பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி சொர்க்கத்தையும் நம்ம பார்த்திருக்கோம்ல, சொர்க்கமே தலை, இந்த பிருத்திவியே பாதங்கள், இந்த ஆகாசமே வந்து பாத்தீங்கன்னா உடல், பூபாதவ் யஸ்ய நாபிர் யதசுர நில சந்திர சூரிய உச்சநேத்திரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல தியான ஸ்லோகம் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயத்தையும், சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய வைஸ்வானர வித்யாவையும், அதே மாதிரி புருஷ சூக்தத்துல சொல்லக்கூடிய அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற ரூபத்தையும் இவர் தாரண தியான சமாதி பண்ணணும்னு இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூரணமான மோகம் இல்லாதனா அமோகன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்க்காத புத்தி, சத்திய புத்தியானது பார்வையானது உண்டாயிற்று. அந்த சத்தியமான பார்வையிலிருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யதாப்யயாத்து பிராக், எப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பியம்ன்றதுக்கு இன்னைக்கு காலையில கூட சப்தம் வந்துச்சு, உற்பத்திக்கு பேரு என்னது பிரபவாப்பியம் அப்படின்னு. அப்பியம்னா லயம்னு அர்த்தம். ஆமா, அப்பியம்னா லயம். யதா அப்பியாத் பிராக், அப்பியாத் பிராக்னா பிரளய காலத்துக்கு முன்னாடி எந்த சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அந்த விதமான விவசாய புத்தி, நிச்சயமான புத்தி. முந்தின ஜென்மத்துல வானம் இப்படிதான் இருந்துச்சு, ஜலம் இப்படிதான் இருந்துச்சு, அக்னி இப்படிதான் இருந்துச்சு, இந்த மனுஷங்கள்லாம் இப்படிதான் இருந்தாங்க, பறவைகள் இப்படிதான் இருந்துச்சு, அனிமல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு, தேவர்கள் இப்படிதான் இருந்தாங்க, அசுரர்கள் இப்படிதான் இருந்தாங்க, பிரம்மலோகம் இப்படிதான் இருந்துச்சு, பாதாளம் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு மொத்த கிரியேஷனையும் நம்ம சொல்ல போறோம். அடுத்த அது முந்தின அத்தியாயத்துல இருக்கிறத நம்ம இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு படிக்க போறோம், கீதால படிக்க போறோம். அப்ப இந்த மொத்த லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அந்நியமா பாகவதத்துல நிறைய சொல்லியிருக்கார். நகங்கள் என்ன, சுவாமியோட கேசங்கள் என்ன, இதெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு. அப்ப பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகவானுடைய தாரணையினால இந்த பிரளயத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சோ அதோட மெமரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்துமே வந்து பாத்தீங்கன்னா யாரு, பகவான். இப்படிதான் சொல்றாரு சுகமுனிவர் முந்தின அத்தியாயத்துல. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட விராட் ரூபம். அப்ப ஈஸ்வரனோட விராட் ரூபத்தை தியானம் பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பகவானோட ஸ்தூல தேகம் தான் அந்த விராட்டுன்னு சொல்றோம். அப்ப தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பகவானோட ஒவ்வொரு பார்ட்டா தியானம் பண்ண இந்த பிரம்மாண்டம், இந்த மொத்த யூனிவர்ஸோட கிரியேஷன் இருக்குல்ல, இத பத்தின எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கிடைச்சது அப்படின்னா பிரம்மாக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விவசாய புத்தி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சய புத்தி வந்துச்சு. சங்கல்பம், அகம் பகுஸ்யாம் பிரஜாயேதி, அவருக்குள்ளார ஒரு சங்கல்பம் வந்துச்சு, நான் இந்த உலகை படைப்பேன் அப்படின்னு, நான் அநேகமாக ஆவேன் அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விஸ்வரூப தாரணையினால தான் இந்த படைக்கும் ஆற்றலை பெற்று அவர் ஒரு சங்கல்பத்தை செய்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கிரியேஷனை செய்தார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தோட தாரணை எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியும். ஒவ்வொரு கிரியேஷனும் 864 கோடி வருஷம் தூங்கி போனதுக்கு பிறகு என்ன சாமி மெமரிக்கு வரும்? நான் நேற்று நைட்டு படித்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நமக்கு அப்படி தானே. நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டீங்க? எல்லாம் நேற்று மத்தியானம் என்ன சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோம், பக்கத்தில் ஒய்ஃபை பார்த்து கேட்போம் என்னம்மா சமைச்ச அப்படின்னு. இப்போ நம்ம நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்குது. இதே டிஃபால்ட்டு தான். பிரம்மாவுக்கும் ஒவ்வொரு கிரியேஷனுக்கு முன்னாடியும் இது மாதிரி தான் விஸ்மரணம் சம்பவிக்கும். அப்போ வந்து தாரணையினால மட்டும்தான் பகவான் பழைய புத்தி அடைஞ்சு பிரம்மதேவர் என்ன பண்றார், இந்த உலகத்தை படைக்கின்றார். அவ்வளோ சாமர்த்தியம் உடையது இந்த விஸ்வரூப தாரணம். ஏன்னா இந்த மொத்த பிரம்மாண்டமும் விஸ்வரூபம். சொன்னதுக்கு பிறகு 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். சாப்தஸ்ய ஹே பிரம்மண ஏஷ பந்தா யன்னாமபிர் தியாயதி தீர பார்த்தைஹி
பரிப்ரமன்ஸ்தத்ர ந விந்ததே அர்த்தான் மாயாமயே வாசனயா ஷயானஹ சாப்தஸ்ய ஹி பிரம்மண ஏஷ பந்தா யன்னாமபிர்த்யாயதி தீரபார்த்தைஹ பரிப்ரமன்ஸ்தத்ர ந விந்ததேர்த்தான் மாயாமயே வாசனயா ஷயானஹ. இந்த வேதத்தை பத்தி அவருக்கு தான் வேதம் தெரியுமே சுவாமி, நீங்க தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்களே சுவாமி, வேதத்தை வச்சுதானே பகவான் படைச்சார் அப்படின்னு. வேதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தாரண தியான சமாதி இல்லாம இந்த உலகத்தை படைக்க முடியாது சாமி. சரி, இந்த வேதத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா, முதல்ல வெளிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா எது வெளிப்பட்டதுன்னா பகவான் இருந்து வேதங்கள் தான் பிரகடனமாச்சு. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிரம்மசூத்திரத்துல சூத்திரமே இருக்கு, சாஸ்திர யோனித்வாத். ரெண்டாவது சூத்திரமே அதுதான், மூணாவது சூத்திரம் ஜென்மாத்யஸ்ய ரெண்டாவது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது சூத்திரமே இருக்கு. சாஸ்திரம்னா வேதம், வேதத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானை அறிந்து கொள்ள முடியும் ஒண்ணு. ரெண்டாவது, வேதத்திலிருந்து தான் இந்த கிரியேஷன் எல்லாம் உண்டாச்சு. இந்த கிரியேஷன்லாம் எதுல இருந்து உண்டாச்சு? வேதத்திலிருந்து. ஓம் அத அப்படின்னு ரெண்டு சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் அந்த பிரம்மாவோட வாயில தொண்டைய கிழிச்சுக்கிட்டு ரெண்டு சப்தங்களை வெளிப்படுத்துறார். ஓம் அத சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம பிரகடனப்படுத்தணும். எப்படி அனுகிரகம் நடந்துச்சு? இவர் தாரண பண்ணார். நான் சொன்னேன் தப்ப 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 தப்பான்னு தண்ணி விழுந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதர்வண வேதத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். முதல் கிரியேஷன்ல முதல் பிரம்மா உண்டான மாத்திரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் யாருன்னே தெரியல அவருக்கு. யாரு சுவாயம்பூ மனு உண்டானார், நான் யாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றார், எதுக்காக நம்ம வந்திருக்கோம், யாரு ஒண்ணுமே இல்லையா, சுத்தி கிரியேஷனே இல்லை. அப்ப தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா தப்ப 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 தப்பன்னு தண்ணி வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து பாறையில விழுந்துச்சுன்னா எப்படி சத்தம் கேட்கும், தப்ப தப்பன்னு தண்ணி விழுந்தா அது மாதிரி ஒரு சப்தம் கேட்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா தண்ணினா என்ன சொல்லியிருக்கேன், ஜீவர்களுடைய கருமா. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா விழுந்துச்சான். இவருக்கு முன்னாடி அந்த சப்தம் கேட்டுச்சான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வேக்கப் ஆயிடு, மெச்சூரிட்டி ஆகி கிரியேஷனுக்கு வரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு கர்மங்கள், ஜீவர்களுடைய பழைய கர்மங்கள்லாம். இவர் என்ன பண்றாரு, அந்த சப்தத்தை கேட்டு தப்பு ஓ தபஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்றார், கண்ண முடி உட்கார்ந்து தபஸ் பண்றார். யார தபஸ் பண்ணார்? ஏற்கனவே முந்தின ஜென்மத்துல பகவான் அவர் வந்து என்ன பண்ணிருக்கார், தாரண தியான சமாதி பண்ணியிருக்கார். அது அவருக்கு ஞாபகம் வந்து பகவானை வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபமா இருக்கிற பகவானை தாரணம் செய்தார். தாரணம் பண்ண மாத்திரத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு அவருக்குள்ளார ரெண்டு சப்தங்களை என்ன பண்றார், அவரோட முயற்சி இல்லாம விக்கல் எப்படி நமக்கு வருமோ அதே மாதிரி தொண்டைய கிழிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சப்தங்கள் வந்துச்சு. ஓங்கார அதசப்தஸ்ச துவாவேதவ் பிரம்மணபுரா கண்டம் வித்வா வினிர்யாத்தவ் தஸ்மாத் மாங்கலிகா உபவ். இந்த ரெண்டு சப்தங்களும் ஓம் அத அப்படின்ற சப்தம் ரெண்டும் பிரம்மாவோட முகத்தாமரையிலிருந்து வந்துச்சு. அப்போ பிரம்மாக்கு அனுகிரகம் பண்றார் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற ஈஸ்வரன் அந்தர்யாமி. இந்த ஓம் சொன்ன மாத்திரத்துல சர்வ வேதங்களும் அவருக்குள்ளார ஸ்புரணத்துக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மங்கள ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம், டெய்லி ஸ்தோத்திரத்துல டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். எவர் பிரம்மாவை முதலில் படைத்தாரோ, எவர் அந்த பிரம்மாவிற்கு முதலில் அந்த வேதங்களை அனுகிரகம் செய்தாரோ இருக்கா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. அந்த ஸ்லோகத்துல கிளியரா இருக்கு, ஸ்வேதாஸ்வதர மந்திரம். அது பிரம்மாவை முதல்ல படைச்சு அவர் தாரண பண்ணதுக்கு பிறகு அனுகிரகம் பண்றதுக்காக வேதத்தை முதல்ல கொடுத்தார். வேதம் வந்த மாத்திரத்துல இவருக்கு சிருஷ்டியை பத்தி மொத்த கிரியேஷனும் ஞாபகத்தை வந்துருச்சு. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்ற
அந்த குக்கிங் ப்ராசஸ் என்னன்ற அந்த மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாதானே சுவாமி ஞாபகத்துக்கு வந்தாதானே பண்ண முடியும். அப்போ இவருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறது எப்படியோ அது மாதிரி அவருக்குள்ளார ஒரு ஞாபகம் வந்துருச்சு. வேதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்திடுச்சு மொத்த இதையும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா சுவாமி, இந்த வேதத்தோட பந்தா அப்படின்னா மந்திர ஸ்லோகத்தில் இருக்கு சாப்தஸ்யஹி பிரம்மன். இந்த வேதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சப்த பிரம்மம் அப்படின்னு பேர். வேதத்துக்கு இன்னொரு பேர் என்னது? சப்த பிரம்மம். வேதத்துக்கு பேரும் சப்த பிரம்மம். வேதத்தோட சாரமா இருக்கிற காயத்ரிக்கு பேரும் சப்த பிரம்மம். அந்த காயத்ரிக்கும் சாரமா இருக்கக்கூடிய ஓங்காரத்துக்கு பேரும் சப்த பிரம்மம். மேனுவல், இந்த கிரியேஷனோட மேனுவல். ஓங்காரத்திலிருந்து காயத்ரின்றது வந்தாச்சு. காயத்ரியிலிருந்து பூர்புவஸ்வன்ற வியாகிருதியிலிருந்து 3 வேதங்கள் வந்துச்சு. 3 வேதங்கள் தான் இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியோட மேனுவல். அதுல இருந்து தான் பிரம்மா என்ன பண்றார்? கிரியேஷனை பண்றார். அப்ப இந்த வேதத்துக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சாப்தஸ்ய பிரம்மனஹ. இந்த சப்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்திற்கு ஏஷ பந்தா, அந்த மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கம். என்ன மார்க்கம் சுவாமி? கர்மம், உபாசனா, ஞானம். இவ்வளவுதான். வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல இருக்கிறது கர்மம் இருக்கும், உபாசனை இருக்கும், ஞானம் இருக்கும். இந்த 3 தான் வேதத்துடைய மார்க்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய கர்ம மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவிற்த்தி மார்க்கம்னு பேர், கர்ம மார்க்கம். அதுக்கப்புறம் ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம். இந்த 2த்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் நடுவுல இருக்கிற சந்திஸ்தானம் இந்த உபாசனான்னு சொல்லக்கூடிய உபாசனா காண்டம். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தினுடைய மார்க்கம், பந்தா. அது மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்தஸ்யஹி, ஹீன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமாக, இல்லைன்னா ஏனெனில். நிச்சயமாக பிரம்மனக சாப்தஸ்ய, சப்த பிரம்மத்திற்கு ஏஷ பந்தா. பந்தானா மார்க்கம். இதுதான் மார்க்கம். கர்ம மார்க்கம், உபாசனா மார்க்கம், ஞான மார்க்கம். என் நாமமிர் தியாயதி தீஹி அபார்த்தைஹி. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என் நாமபிர், வேதத்தோட பூர்வபாகம் எல்லாம் என்ன அப்படின்னா நாமங்கள் இருக்கு பாத்தீங்களா? நிறைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாமங்களால, இந்த நாமங்கள்லாம் என்னது? சொர்க்கம். சொர்க்கம் இருக்கு. நிறைய திலோத்தமா மாதிரி உத்தமமான திலனா அணுலையும் வந்து சுகத்தை தரக்கூடிய திலோத்தமா இருப்பா, ஊர்வசி இருப்பாங்க, ரம்பாலா இருப்பாங்க, நல்ல டான்ஸ் பார்ட்டி போகும், கந்தர்வர்கள் வந்து கானம் இசைப்பாங்க, நல்ல ட்ரூப் இருக்காங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பானங்கள்லாம் இருக்கு, நல்லா எடுத்து குடிக்கலாம். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேற்று தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் போட்டிருக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சரக்கும் எவ்வளோ ரேட்டுன்னு போட்டிருந்தேன். நான் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ சரக்கு எல்லாம் எவ்வளோ ரேட். அப்புறம் தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் நம்ம பாண்டிச்சேரியில் சரக்கு இருக்குங்க. சரக்குன்னா என்ன அர்த்தம்? சோமபானம். இதெல்லாம் என்னங்க சோமபானம்? 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு. இதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான சோமபானங்கள் கிடைக்கும். ரோல்ஸ் ராய்ஸ்லாம் என்ன சாமி காரு? நல்ல புஷ்பக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இல்லை, பெட்ரோல் இல்லை, ஒன்றும் இல்லை சாமி. வெறும் புஷ்பங்களால விமானம் இருக்கும். போ அப்படின்னு சொன்னா அலெக்ஸா, என்னது அலெக்ஸா தானே, அலெக்ஸா கோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பிடுற மாதிரி இதுவும் கிளம்பும். நிறைய விமானங்கள்லாம் இருக்கு, அருமையான விமானங்கள் இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சங்கீத கீர்த்தனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு என் நாமபிர் அப்படின்னா இது மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வேதத்துல இருக்கிறது. இந்த நாமங்களை அப்சரச பத்தியும் கந்தர்வர்களை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய போகங்களை பத்தியும் இந்த நாமங்களை எல்லாத்தையும் கேட்டு தீஹி அப்படின்னா புத்தி, நம்மளுடைய மனச, நம்ம புத்தியானது அபார்த்தைஹி தியாயதி. அபார்த்தைகின அந்த வீணான விஷயங்கள். அபார்த்தைஹி அப்படின்னா வீணான விஷயங்கள். இது மோட்சத்தை கொடுக்காது. வேதத்தோட பூர்வ பாகத்தில் இருக்கிற எல்லாமே சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். க்ஷீணிய புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி. உங்களை திரும்பவும் இந்த லோகத்துக்கு புண்ணியம் தீர்ந்து போனோன்னு கொண்டு வந்தோம். நாயா பிறப்பமா பன்னியா பிறப்பமான்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் அர்த்தமற்றவைகள், பிரயோஜனம் இல்லாதவை, வீணானவை, வியர்த்தமானவை.
அபார்த்தைகி, இந்த அபார்த்தம் சொல்லக்கூடிய வீணான வஸ்துக்களோட விஷயத்தை இந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் எப்படி இருக்காங்கன்னு, கிடைச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், கிடைக்காம போச்சு. இந்த எலன் மஸ்க் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய தனம் இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், இல்லாம போச்சு. ஒரு ட்ரம்ப் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும், அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும், கிடைக்காம போச்சு. விஜய் மாதிரி இருந்திருக்கலாம், அஜித் மாதிரி இருந்திருக்கலாம், ரஜினிகாந்த் மாதிரி இருந்திருக்கலாம். இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் போக வஸ்துக்களா இருக்கிறத பத்திலாம் மனசு வந்து பாத்தீங்கன்னா யோசிக்குது. இவன மாதிரி இருந்திருக்கலாம், அவன மாதிரி இருந்திருக்கலாம், இதை அடைஞ்சிருக்கலாம், அதை அடைஞ்சிருக்கலாம். இந்த புத்தி எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வியர்த்தமான சப்தங்கள்ல, நான் சொல்றது லௌகிகம். இந்த லௌகிகம் எப்படி இருக்கோ, நீங்க வைதிகத்தை வந்து ஆகோ ஓகோ, வைதிகர்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமானவர்கள் நினைக்காதீங்க. இப்ப நம்ம இந்த லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல் மாதிரி இருந்திருக்கலாம், எலன் மஸ்க் மாதிரி இருந்திருக்கலாம், ட்ரம்ப் மாதிரி இருந்திருக்கலாம். இது மாதிரி நம்ம என்ன சொல்றோமோ இதே மாதிரி வைதிகத்துல என்ன சொல்லணும்னா, அக்னி தேவன் இவ்வளவு பராக்கிரமம் உடையவன், வாயு தேவன் இவ்வளவு பராக்கிரமம் உடையவன், இந்திரனா பிறந்திருந்தா இப்படி அடையலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் விதவிதமான போகங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில இருக்கும் அப்படின்னு இந்த போகங்களை வர்ணனை பண்ணுது வேதங்கள். அப்ப லௌகிகத்துல நமக்கு என்னெல்லாம் போக ஆசைகள் ஒருத்தருக்கு உண்டாகுதோ இதே ஆசைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட பூர்வ பாகத்துல இருக்கக்கூடிய கர்மகாண்டங்கள் எல்லாம். இதை பண்ணுனா உனக்கு இது கிடைக்கும், இந்த போகம் கிடைக்கும், அந்த போகம் கிடைக்கும்னு நாமங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லி வச்சிருக்கு. உலகியல் மனுஷன் என்ன பண்ணுவான், யூடியூபை பார்த்து இதை பார்த்தா இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே. இந்த கிம் ஜோன் ஒருத்தன் இருக்கானா, இந்த வடகொரிய அதிபர் இருக்கானா, அவன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கான்றீங்க, ஐயோ சூப்பருங்க, பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு. பின்பக்கம் ஒரு 4 காரு, கருப்பு கலர் கார், முன்னாடி பக்கம் ஒரு 4 கார். அமெரிக்க அதிபரை பார்த்தா தெரியுது, ஏர்பஸ் வந்து ஏர்பஸ் ஒன்னா ஏதோ ஒன்று, அது தனி ஃப்ளைட், அதுக்குள்ளார வந்து ஒரு பெரிய மாளிகையே இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. சுல்தான்கள் போகம் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஆசாசியா இருக்கு, ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியா நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்களேன்னு. ஒருத்தன் வரான், ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வரான் ஒரு கார் ஷோரூமுக்கு வந்து, இது என்னப்பா, இது என்ன காரு, இது என்ன காரு எல்லாம் வந்து இதெல்லாம் கோடியில சொல்லிட்டு இருக்கான். இதை எடுத்துக்கோ அப்படின்னு. அங்க இருக்க ஒரு சேல்ஸ்மேன் ஒருத்தன் வரான், அவன்கிட்ட வந்து பாருங்க ஒரு 10 கட்டு பணத்தை எடுத்து, இதா வச்சுக்கோ டாலர், இதா வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு இப்படி பிச்சை போடுற மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு போறான். இந்த காரு, இந்த காரு, அந்த காருன்னு சொல்றான். ஒரு பெரிய சூட்கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பணம், பெரிய சூட்கேஸ்ல பணம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போறான். ஸோ சாதாரண ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு காய்கறி கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ற மாதிரி அவன் பண்ணிட்டு போறான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளார என்ன வரும், லௌகிகமா இருக்கிறவனுக்கு ஐயோ பிறந்தா சுல்தான் அதாயா பிறக்கணும் அப்படின்னு தோணும். இதே மாதிரி வைதிகத்துல என்ன தெரியுங்களா, பிறந்தா இந்திரனா பிறக்கணுயா அப்படின்னு தியானம். அப்ப வைதிகத்திலையும் லௌகிகத்திலையும் ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற விஷயம்லாம் இல்லை. வெறும் வீணான பதார்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா போகங்களை வந்து புத்தியானது என்ன பண்ணுது, தியானம் பண்ணுது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பரிபிரமகா தத்திர, பரிபிரமக தத்திரனா இந்த லோக்கத்தோட விஷயத்திலையும் சொர்க்கத்தோட விஷயங்கள்லையும் இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தனை பண்ணி என்ன ஆகுதுன்னா பரிபிரமகா, பரிபிரமன் சுத்தி திரியிற இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா நிக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல. தத்திரனா இந்த லோக்க விஷயத்திலையும் இந்த லோக்க விஷயத்திலையும் பரலோக்க விஷயங்களிலும் இந்த புத்தி தியானம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, பரிபிரமன் நல்லா சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நவிந்ததே அர்த்தான், வாஸ்தவமான சத்தியமான அர்த்தத்தை அவன் அடைவதே இல்லை. அதனால்தான் விபூதி பாதம் சொல்லும் போது கடைசி 4 ஸ்லோகங்கள் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். பாகவதத்துல விபூதி பாதம் படிக்கும் போது ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் படிச்சோம். அதுல லாஸ்ட் 4 ஸ்லோகங்கள்ல சொல்லும் போது மனோவிகாரான் ஏத்தான் அப்படின்னு ஒரு சப்தம் வந்துச்சு. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மனோவிகாரம். சொப்பனத்துல நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜெகத்துல ஜாக்கிரதத்திலையும் எல்லாத்தையும் கல்பனை பண்ணுது. இது ஒரு சாரமும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. அப்போ இதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு சத்தியத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, இந்த புத்தி இதுலயே சுத்தி பிரமணத்தை அடைஞ்சி சுத்தி தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நவிந்ததே அர்த்தான், சத்தியமான வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இவன் அடைவதே இல்லை, சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, மாயாமயே வாசனையா சயானக, நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா
தூங்கி போய் அங்க சொப்பனத்துல ஒன்ன பாக்குறோமோ, சொப்பனத்துல என்ன பாக்குறோம்? தூங்கிட்டு இருக்க சொப்பனத்துல ஒரு ஜெகத்தை நம்ம பாக்குறோம், இல்ல சொப்பன ஜெகத். அது யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசுதான் ப்ரொஜெக்டர். அந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் தான் மாயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மனசையே மாயான்னு சொல்லலாம், இல்லைன்னா மனசுக்குள்ளார இருக்கிற வாசனைகளை மாயான்னு சொல்லலாம். பிரசுப்த தனு விச்சின்ன உதாராக வாசனைகளை பத்தி பேசும்போது யோக சூத்திரம் சொல்லிச்சு. இந்த மனசுக்குள்ளார ஏகப்பட்ட வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு, பிரசுப்த வாசனைகள். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல நம்ம எதையெல்லாம் தியானம் பண்ணுமோ, இந்த உலகத்துல இருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா ட்ரம்பை பார்க்குறோம், இல்லை லோக்கல்ல இருக்க ரஜினி விஜயை பார்க்குறோம், இல்லை மேலே போனால் எலன் மஸ்கை பார்க்குறோம், கொஞ்சம் தள்ளி பேப்பர் யூடியூப் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? ஆமாம். இதையே உட்காந்து ஐயோ எப்படி இருக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்குன்னு யோசிச்சோன்னா அது வாசனையாயிருக்கு. இதே மாதிரி அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல எங்கெங்கெல்லாம் பிறந்தோன்னு தெரியல, எல்லா வாசனைகளும் பார்த்தீங்கன்னா அந்த சித்தத்துக்குள்ளார மனசுக்குள்ளார வாசனையா இருக்கு. தூங்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த வாசனைகள் ப்ரொஜெக்ஷன் ஆகுது கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா சொப்பனம்னு சொல்றோம். அந்த சொப்பனத்துல அந்த தூக்கத்துக்குள்ளார நடக்கிற சொப்பனத்தை பார்த்து ஒருத்தன் நல்லா மயங்கி போற, ஆனந்தமா இருக்கான். சில சொப்பனங்கள்ல துக்கமாகறான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாயாமயே வாசனையா சயானக, மாயாமயமான வாசனைகளால் தெளிவா இருக்கு. மாயாமயமா இருக்கக்கூடிய வாசனைகளால் தூங்கி போனவை. இப்ப நம்ம எல்லாம் ஜாகிரதத்துல எப்படி தெரியுங்களா இருக்கும்? மாயாமயமா இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலக வாசனைகள் எல்லாம் வியக்தமாயிருக்கு. நம்ம எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணிருக்கோம்? நல்லா பாத்தீங்கன்னா பரிபிரமன் நல்லா சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம புத்தி. நல்ல மோகத்தை அடைஞ்சு பாத்தீங்கன்னா இப்பவும் நம்ம தூக்கத்துலதான் சுவாமி இருக்கோம். யதார்த்தம் நமக்கு தெரியவே தெரியல. சொப்பனத்துல எப்படி நம்ம பொய்யான காட்சிகளை பார்த்து மயங்கி போறோமோ, அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் பாத்தீங்கன்னா தூங்கி போயிருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் தூக்கத்துல இருக்கோம், மாயாமயமான வாசனைகளால தூங்கி போயிருக்கோம் அப்படின்னு 2வது ஸ்லோகம் சொல்லு. 3வது சொல்லுது, அத கவிர் நாம சுயாவதர்த்தஹ, அத கவிர் நாம சுயாவதர்த்தஹ ஸ்யாத் அப்ரமத்தோ வியவசாய புத்திஹி, ஸ்யாத் அப்ரமத்தோ வியவசாய புத்திஹி சித்தேன் யதார்த்தே நயதே தத்ர பரிஸ்ரமம் தத்ர சமீக்ஷமானஹ. அதः கவிர் நாமசு யாவதர்த்தஹ ஸ்யாத் அப்ரமத்தோ வியவசாய புத்திஹி சித்தேன் யதார்த்தே நயதே தத்ர பரிஸ்ரமம் தத்ர சமீக்ஷமானஹ. அதः போன ஸ்லோகத்தை நான் ஏன் எலாபரேட் பண்ண தெரியுங்களா? இதுக்காக தான். அத்தக நான் ஆகையினால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிவுள்ளவன் என்ன பண்ணணும்? விபூதி யோகத்துல எவ்வளோ விபூதிகள் சொன்னாரோ அது எல்லாம் கடைசியில 4 ஸ்லோகத்துல சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இது எல்லாம் மனோவிகாராக ஏத்தான் அப்படின்ட்டார். வெறும் மனசோட ப்ரொஜெக்ஷன் தான், வாஸ்தவம் இல்லை சுவாமி. சொப்பனத்துல எப்படி மனசோட ப்ரொஜெக்ஷனா சொப்பனம் பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஜாகிரதத்தில் இருக்கிறதும் எல்லாம் மாயாமயம், வாசனாமயம் அப்படின்னு ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா புரிஞ்சுக்கணும். குருநாதர் மூலமா, சாஸ்திரத்து மூலமா புரிஞ்சுக்கிட்டு. கவிகி அப்படின்னா அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராந்த தரிசி, ஊடுருவி பார்ப்பவன். கவிர் அப்படின்னா இந்த இடத்துல புத்திசாலி, அறிவுள்ளவன். விவசாய புத்திகி கவிகி. விவசாய புத்தினா நிச்சய புத்தி உடையவனாக, நல்ல ஆத்ம நித்திய அனித்திய விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி நல்ல முறையில புத்தியில உள்வாங்கிக்கிட்டு எது சத்தியம் எது மித்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? நாமசு யாவதர்த்தஹ. நாமசு அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய நாமங்கள் இருக்குல்ல, இந்த வேதம் சொல்லக்கூடிய நாமங்கள் எல்லாம் எது வாஸ்தவ அர்த்தமோ சியாத். எது வாஸ்தவ அர்த்தம் அப்படின்னா பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, பகவான் மட்டும்தான் சத்தியம்.
பகவானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வெறும் இல்யூஷன், வெறும் தெரியறது. திரஷ்டா சத்தியம், திருஷ்யம் எல்லாம் பொய். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியணும், வேதத்தை படிக்கும் போது நல்லா தெரியணும், இதெல்லாம் வெறும் போகார்த்தங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நாமரூபங்களா இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாமசு யாவது அர்த்தக, இந்த நாமங்களில் பாத்தீங்கன்னா எது அர்த்தம் உள்ளதோ, எது அர்த்தமுள்ளது அப்படின்னு, அர்த்தகசியாத், எது அர்த்தமுள்ளதா இருக்குமோ, பிரயோஜனம் உள்ளதா இருக்குமோ, மோட்சத்தை கொடுக்கக்கூடியதோ. எது மோட்சத்தை கொடுக்குது? ஈஸ்வர ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்பிரமத்தோனா பிரமாதத்தை அடையக்கூடாது, அடையாதவனாக விவசாய புத்தி, நல்லா விவசாயம் பண்ண புத்தி. 2வது சாப்டர்ல விவசாயாத்மனா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்கா யனந்தாஸ்ச புத்தயோ அவ்யவசாயினா. பகவத்கீதையில 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னா நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, நல்லா ஒரு முமுட்சு என்ன பண்ணணும், தன்னோட புத்தியை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தேக்கு மரத்தை பாத்தீங்கன்னா ஹைட்டா வரணும்னா என்ன பண்ணணும், அதோட பிரான்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தேக்கு மரம் ஹைட்டா போயிடும். உங்களுக்கு டிம்பர் வுட்டா பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஈல்டு எடுக்க முடியும், நல்ல பலகையா கட் பண்ண முடியும். அதே பிரான்சஸ் வந்துருச்சு அப்படின்னா தேக்கு மரம் என்ன ஆயிடும் தெரியுங்களா? ஒரு தேக்கு, எனக்கு ஒரு இடத்துல போனேன் ஃப்ரெண்டோட இடத்துல, தேக்கு மரம்னு பார்த்தா அது பாத்தீங்கன்னா நல்லா அடர்ந்து போய் சின்ன மரமா இருக்கு. என்னங்க அப்படின்னா, இது தேக்கு மரம் சாமியா? தேக்கு மரம் இல்லைங்க, விட்டுட்டீங்களாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பிரான்சஸ் எல்லாம் கட் பண்ணிருந்தீங்கன்னா ஹைட்டா போயிருக்கும். ஒரு குச்சியா தான் இருக்கணும், உச்சியில மட்டும்தான் இலைகள் இருக்கணும், நடுவுல எல்லாம் பிரான்சஸ் எல்லாம் கட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், அது எதுக்குமே பயன்படாது, அடுப்பெரிக்க தான் பயன்படும் அந்த தேக்கு மரம், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பலகையா வெட்டி எதுவும் ஒரு டேபிள் கூட பண்ண முடியாது, ஒரு சேர் கூட பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த புத்தியை பாத்தீங்கன்னா இந்த உலக விஷயங்கள்லயே விட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்லாம தேக்கு மரம் மாதிரி வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியாயதி விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக புத்தி நாசாத் பிரணஷ்யதி. கீதால 2வது சாப்டர்ல சொல்லுது, விஷய சிந்தனை பண்ண தியாயத்தி விஷயான் பும்சக, விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சங்கஸ்தேஷு உபஜாயதே, சங்கம் உண்டாகுது, பற்றுதல் உண்டாகுது. உலக விஷயங்களை சிந்தனை பண்றதுனால 7 லோகங்கள், நம்ம லௌகிகத்தை சிந்தனை பண்றோம், வைதிகர்கள் பாத்தீங்கன்னா தேவலோகத்தை சிந்தனை பண்றாங்க. சிந்தனை பண்ணி காமம் உண்டாகுது, சங்கம் உண்டாகுது. சங்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா பற்றுதல்ல இருந்து மெதுவா காமம் உண்டான பிறகு பாத்தீங்கன்னா காமாத், அது நிறைவேறலைன்னா கோபம் உண்டாகுது, நிறைவேறிச்சுன்னா லோபம் உண்டாகுது. காமாத் பவதி சம்மோக, மோகம் உண்டாகுது காமத்தினால. நான் என்ன பண்றேன், அதுதான் இங்க சொல்லுது பரிபிரமன் அப்படின்னு. விஷய சிந்தனையிலே சுத்தி திரியுது இந்த மனசு. அதனால பாத்தீங்கன்னா ஸ்மிருதி விப்ரம்சக, அதனால என்ன சாமி ஆகுது, நினைவுகள்லாம் இல்லாம போயிடுது. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஆச்சாரியாரும் இந்த சாஸ்திரம் சொன்ன கொடுத்ததெல்லாம் மறந்து போயிடுது. மறந்து போய் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா விஷய சிந்தனையிலேயே போயிடுறோம். ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, ஸ்மிருதி போச்சு அப்படின்னா, நம்மளுடைய நினைவு தப்பி போச்சுன்னா, படிச்சு கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சுன்னா என்ன ஆயிடும், புத்தி நாசம் ஆயிடும். புத்தி நாசாத் பிரணஷ்யத்தி, நஷ்டம் அடைஞ்சு போறான். அதே நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன, யார் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றானோ, வெளியில பண்ற விவசாயம் முக்கியம் இல்ல சாமி, உள்ள பண்ணணும். நம்ம என்னது களை எடுக்கிறது நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, களை எடுக்கிறது. நெல் விளையணும்னா களை எடுக்கணும், தேக்கு நல்லா வரணும்னா பிரான்ச்சஸை கட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ளார நிறைய கலைகள் உண்டாகும். இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, இதை செய்யலாமே, அதை செய்யலாமே அப்படின்னு மனசு பாத்தீங்கன்னா இதை அடையலாம், அதை அடையலாம்னு பகிர்முகமாவே ஆயிட்டு இருக்கும். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கட் பண்ணி விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணி இந்த மொத்த வேதத்திலையும் ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியமானவர் அப்படின்ற புத்தியை அடையணும். இதுல பாத்தீங்கன்னா அப்பிரமத்தகா பவேத், என்ன இருக்கணும் அப்படின்னா பிரமாதத்தை அடையக்கூடாது. பிரமாதம்னா என்ன அர்த்தம், பிரமாத சுவாமி அப்படி இல்லை, அந்த பிரமாதம் இல்லை. தமிழ்ல பிரமாதம்னா சூப்பர் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பிரமாதம் இல்லை. பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் கவனக்குறைவு. இந்த விஷய சிந்தனையில போயிட்டோம் அப்படின்னா கவனக்குறைவு, நம்ம எதுக்கு வந்தோன்றது தெரியாம போயிடுது.
இந்த மோட்ச மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இல்லாமல் போயிடுது. நல்ல ஃபுட்டு கிடைச்சா நல்லா சாப்பிட்டு நைட்டு தூங்கி போயிடுறோம், காலையில் எந்திரிக்க முடியாது, கவனக்குறைவு. எங்கேயாவது நல்லா ஊர் சுற்றிட்டு வந்து கண்ணை மூடி உட்காரலான்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சா தியானம் பண்ண முடியாது, விட்டு போயிடும். ஈஸ்வரனை தியானம் பண்ண முடியாது, பூஜா வேஸ்ட்டாக போயிடும். எங்கேயாவது ஆசை கட்டினாங்கன்னா வெளில போனோன்னா பூஜை விட்டு போயிடும். எங்கேயாவது ஆசை காட்டி எங்கேயாவது வெளில போனோன்னா சந்தியா காலம் முடிஞ்சு போயிடும், சந்தியா விட்டு போயிடும். அனுஷ்டானம் பிராணாயாமம் விட்டு போயிடும். அந்த சாதனையோட ரிதம் எல்லாம் போயிடும் சாமி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பிரமாதத்தை அடையக்கூடாது. வேதம் சொல்றதுல எது பொய் எது சரின்றதை மட்டும் எடுத்துக்கணும். வேதம் சொல்றதுல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூபங்களா சொல்றது எல்லாம் பொய். இருக்கிறது ஒரே தத்துவம் மெய்யானது வந்து ஈஸ்வரன் மட்டும்தான் நிச்சயம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி வந்துருச்சா? ஆமா சாமி வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்? சித்தே அந்யதா அர்த்தே. நமக்கு பிராரப்த வசத்தினால முந்தின ஜென்மங்கள்ல பண்ண கருமத்தினால என்ன கிடைக்குது? கிடைக்குது இல்ல, நல்லா கிடைக்கும். நாங்க ஒரு காரியம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? எங்களுக்கு வர தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தனத்தையும் வந்து 100% என்னைக்குமே யூஸ் பண்ணதே இல்லை. சௌக்கியமா இருக்கலாம், ஆனால் சௌக்கியமா இருக்கவே மாட்டோம். ரொம்ப நல்லா லக்ஸூரியஸான வஸ்துக்களை யூஸ் பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பேன், சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, உடுத்துறதுக்கு வஸ்திரம், இருக்கிறதுக்கு இடம், இதுலேயும் எவ்வளோ மினிமம் இதை மட்டும் வச்சுக்கங்க. எனக்கு பிராரப்தத்தில் கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் போகம் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? நாசமாக போய் தெருவில் நிற்க வேண்டியதுதான். இந்த புண்ணியங்கள்லாம் நஷ்டமாச்சு அப்படின்னா, பாப்பம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பிறந்து இந்த பேனா பிறப்போம். பேனா பிறந்து எங்கேயாவது தலையில் மாட்டிக்கிட்டு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். குரங்கெல்லாம் பேன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு பேன் எடுத்து என்ன பண்ணும் தெரியுங்களா? இன்னொரு குரங்கை நிற்க வச்சு பேன் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்கு. பேனை சாப்பிடுதுங்க எல்லாம் குரங்கும். அந்த பேனா பிறந்துருவோம் நம்ம. அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பிராரப்தத்தினால நமக்கு எந்த வஸ்துக்கள் கிடைச்சாலும் சித்தே அந்நியதார்த்தே. அந்நியத அர்த்தம் அப்படின்னா இந்த பகவானுக்கு அந்நியமா இந்த உலக விஷயங்களா நமக்கு நிறைய கிடைக்கும். தனம் கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல சுகபோகங்கள் கிடைக்கும், எல்லா வஸ்துக்களும் கிடைக்கும். ஆனா அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒரு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப்பை கொடுத்து, லகு சித்தாந்த கௌமுதி அடிங்கஜி, சூத்திரத்தில் அடிங்க ஒரு புக்காக போடலாம், நல்லா நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு லகு சித்தாந்த கௌமுதியை ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் சொல்லி கொடுத்து, நல்லா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சொல்லி கொடுத்து, நிறைய நோட் புக்கு ரூபசித்தியெல்லாம் பண்ணி வியாக்கரண சாஸ்திரத்தை நல்லா சொல்லி கொடுத்து, ஒரு லேப்டாப்பையும் கொடுத்து இதை அடிங்க அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், நான் லேப்டாப்பை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். திரும்ப வந்து பார்த்து என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், சினிமா பார்த்தேன் அப்படின்றார் ரொம்ப ஃப்ராங்காக. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறதுக்காக அங்கே உங்களுக்கு கொடுத்தது ஒரு சாதுட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிகிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராரப்த வசத்தில் ஒன்று கிடைக்கிது அவருக்கு. நானாக தான் கொடுத்தேன். அப்போ லேப்டாப்பு கொடுத்தோன்னா லேப்டாப்போட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் பண்ணி லகு சித்தாந்த கௌமுதி இந்நேரம் புக்காக வந்திருந்தா பல பேருக்கு உபயோகப்பட்டிருக்கும். அவருக்கும் நல்ல தார்டியம் வந்திருக்கும், திருடத்தன்மை வந்திருக்கும் சாஸ்திரத்தில். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சினிமா பார்த்து இது பண்ணார். நாத பிரம்மத்திட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு, 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது பாட்டுக்கு டைப் பண்ணி எல்லாத்தையும் போடுறாரு. அப்போ ஆளுக்கு வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பார்க்குறாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தத்தில் கிடைச்சத நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறாரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராரப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தமான அந்நிய அர்த்தங்கள், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் எல்லாம் கிடைக்கும் நமக்கு பிராரப்தத்தினால, முந்தின ஜென்மத்தினால. இதை வச்சுக்கிட்டு வந்து இந்த விஷயத்திலையும் இந்த விஷயத்தையும் நல்லா போகம் பண்ணணும், இதுக்குள்ளாரையே சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேஸ்டா போயிடும் சாமி. ஊரா சுத்திக்கிட்டு அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனடா போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஊரெல்லாம் பார்க்கலையோ அந்த ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். தனம் கொடுத்தது என்ன எதுக்கு? வாழ்நாள் என்னைக்காவது போறது என்னைக்காவது வர்றது, சரி வேலையே அதான் காரியம். சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போகம் பண்றதுக்காக நமக்கு பகவான் தனத்தை கொடுத்துருக்காரு, இந்த தேகத்தை நல்லா கொடுத்துருக்காரு. அப்படின்னா தேகத்தை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு இல்லை. அப்ப புத்திசாலியா இருக்கிறவன், நிச்சய புத்தி உடையவன் என்ன பண்ணணும்னா, சித்தே அந்நியதார்த்தே, நல்ல இந்த உலக விஷயங்கள்லாம் நமக்கு பிராரப்த கருமத்தினால இயல்பாக நமக்கு கிடைச்சிருந்தாலும் கூட நயதேத, அதை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்றதுக்காகவோ சுரக்ஷனா பண்றதுக்காகவோ
அதுல நல்லா இன்னும் போகம் பண்றதுக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணக்கூடாது. அதை பெருக்கிக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணக்கூடாது, அதை சஸ்டெயின் பண்றதுக்காகவும் முயற்சி பண்ணக்கூடாது. கடவுள் கொடுத்தார், பிராரப்த வசத்தினால் கொடுத்தார், எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கும். அதனால மினிமமா அதுல இருந்து எவ்வளவு பலன்கள் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு மீதிய டைம் எல்லாம் என்ன பண்ணணும், ஈஸ்வரனுக்காக டைம் கொடுக்கணும். நல்லா வந்து ஏசி கிடைச்சிருக்கா, அப்ப நல்ல ஏசி கிடைச்சிருக்கா, கர்மம் தானே உங்களோட நல்ல கர்மா இருக்குல்ல. வெயில் காலத்துல வந்து கஷ்டப்படாம ஏசி கிடைச்சிருக்கா, ஆமா, அப்ப என்ன பண்ணணும், பிரணவ் சொல்பானந்தா சொல்லிட்டே இருக்கார், இந்த வெயில் காலத்துல நான் சொன்ன வெளியில இருந்து நைட்டு வந்து வெளில வந்து படுக்கலாம் சாமி, நைட்டு பிரச்சனை இல்லை சாமி, வெளில வந்து படுத்துக்கலாம். மத்தியான நேரத்துல சாயந்தரத்துலயும் காலையிலையும் அனுஷ்டானம் பண்றதுக்கு 3 காலத்துல உட்காரணும் அப்படின்னா 1 மணி நேரம் உட்கார முடியல மாட்டேங்குது சுவாமி. ஹீட் அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படியே வருது வெயில் காலத்துல. உட்காந்து 4 மணிக்கு உட்கார்ந்தா ஜபம் பண்ண முடியல மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ ஜபம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இருந்தா சூப்பரா இருக்கும்ல, ஒரு ஏர் கூலர் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அப்ப ஏசி கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சுகமா இழுத்து போத்திட்டு தூங்குறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிட்டு புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தப்பா லோக போகத்தில் பயன்படுத்திட்டீங்க. இதே யார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி கிடச்சிருக்கு, அப்புறம் உட்காந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கு, சுவாமியை தியானம் பண்ணுவோம், தாரணை பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோன்னு பண்ணீங்கன்னா அது உத்தமம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போகத்தை அனுபவிக்க கூடாது, மினிமமா அனுபவிக்கணும். நல்லா அதை சஸ்டெயின் பண்ணி இதை காப்பாற்றிக்கணுன்ற முயற்சியில தானே எல்லாம் இருக்கும். நம்ம வந்து தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கிறோம், க்ஷேமத்திலேயே காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதை பெருக்கிக்கிறதுலையும் முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணாம தத்திர பரிசிரமம் ந யதேத, அதுல பரிசிரமப்படக்கூடாது. அதை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். நீங்க என்ன பிடிச்சு வச்சாலும் நிப்பாட்ட முடியாது. அப்ப அதனால நல்ல பிராரப்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வஸ்துக்கள் கிடைச்சாலும் அதுல மினிமம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், மோட்சத்துல முயற்சி பண்ணணும். தத்திர சமீட்சமானக, அப்ப இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நல்ல பார்வை உடையவனாக இருப்பவன், விவசாய புத்தி நல்ல நிச்சய புத்தி உடையவனாக, கவிகி நல்ல குருநாதர் மூலமா சாஸ்திரம் மூலமா நல்ல ஞானத்தை அடைஞ்சவன், நாமசு இந்த வேதம் சொல்லக்கூடிய எல்லா நாமங்களிலும் இருக்கக்கூடியதுல என்ன பண்ணணும், யாவதர்த்தகசியாத், எது உண்மையான அர்த்தமோ அந்த உண்மையான அர்த்தத்தில் கவனக்குறைவில்லாமல் ஈடுபட வேண்டும். இது எங்கேயோ படிச்ச மாதிரி ஸ்லோகம் இருக்கா சுவாமி? ஆமா, பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 47 45 2:45 பக்கத்துல போட்டுங்க. பகவத்கீதால சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரைகுண்யோ விஷயா வேதாக, இந்த வேதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா 3 குணங்களோட விஷயம்தான் இந்த வேதங்கள். இங்க அதுதான் இங்க சொல்லியிருக்கு, நாமம்னு சொல்லியிருக்கு. இங்க வெறும் பேர், நிறைய பேரை சொல்லுது. சொர்க்கத்துல திலோத்தமா இருப்பாங்க, நீங்களும் நான் பார்த்துமா என்னன்னு தெரியல. சொர்க்கத்துல திலோத்தமா இருப்பாங்க, ஊர்வசி இருப்பாங்க, ரம்பா இருப்பாங்க, இன்னும் நிறைய கன்னிகைகளை பத்தி பேசுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் தான் நமக்கு தெரியும், நம்ம அதிகம் பார்க்கறது இல்லை. தேவ கன்னிகைகள்னு அமரகோஷத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா அமரகோஷத்துல நிறைய தேவ கன்னிகைகளை பேசுது. புருவசூன்னு நம்ம பார்த்தோம், கந்தர்வயத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரரத்தன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா விபூதி யோகத்துல அங்கங்க நமக்கு தெரிகிற நாமங்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வ லோகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கான். அமெரிக்கா மாதிரி மைக்கேல் ஜாக்சன் தெரியும் நமக்கு, அங்க 1000 மைக்கேல் ஜாக்சன் இருக்கான். ஒவ்வொரு ஊர்லயும் அவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்குலாம் தெரியாது. அந்த சாஸ்திரத்துல ஈடுபடுறவங்க அதை படிச்சுக்கிறாங்க, இவ்வளவு இவங்க இருப்பான் போல இருக்கு, அவங்க இருப்பான் போல இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா எல்லாம் நாமங்க, வெறும் நாமம். திரைகுண்யோ விஷயா வேதாக, இந்த வேதங்கள் எல்லாம் 3 குணங்களை விஷயமாக உடையவைகள், வெறும் நாமம் மட்டும்தான். என்ன பண்ணணும், திரைகுண்யோ விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. நம்ம இலக்கு என்னவா இருக்கணும், 3 குணங்களை தாண்டி. யாரு 3 குணங்களை தாண்டினா யாரு, திரஷ்டா திருஷி மாத்திர. நான் திரஷ்டாவா இருக்க, ஆத்மாவா இருக்கன்றதை அடையணும். இந்த ஆத்மா 3 குணங்கள் இல்லாதது, குணாத்திரயம், குணங்களுக்கு அப்பாற்பட்டது. குணாதீதகன் பேர், இந்த ஆத்மாவுக்கு பேர் குணாதீதகன் பேர். அப்போ வந்து ஆச்சாரியார் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அந்த இடத்துல அர்ஜுனனை பார்த்து, நிஸ்திரை குண்யோபவ, நீ குணங்களை தாண்டியவனாக ஆகு. குணங்களை தாண்டணும்னா என்ன சுவாமி பண்ணணும்,
நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிருத்வந்துவோ நித்திய சத்வஸ்தா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தத்தினால இது எல்லாம் வரும் போகும் அப்படின்னு எந்த டுவாலிட்டி வந்தாலும் விச்சலனமாகாம இருக்கிறது. முதல்ல டுவாலிட்டி எது வந்தாலும், இரட்டைகள் எது வந்தாலும், பசி தாகம் மானம் அபமானம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் குளிர் வெப்பம் எது வந்தாலும் அசையாம இருக்கும். நிர்த்வந்த்வக முதல் ஸ்டெப். அதனால்தான் இங்க சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா தத்திர பரிசிரமம் ந யதேத. நம்ம அடையப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை சஸ்டெயின் பண்றதுக்கோ அதை பெருக்கிக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் பண்ணாத. அதுதான் இங்க சொல்லுது நிஸ்திரை குண்யோபவ. நிஸ்திரை குண்யோபவ நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தக. சதா துவந்துவங்களை நீங்க தாண்டி போனீங்கன்னாவே என்ன ஆகும்? சத்துவகுணத்தை நிற்க முடியும். நீங்க நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தகன், சதா சத்துவகுணத்தில் நீங்க பாரு, எல்லாத்தையும் பாரு. அதான் இங்க சொல்லியிருக்கு சமீட்சமானக அப்படின்னு. விவசாய புத்தின்னு அதுதான் சொல்லியிருக்கு. நல்ல நிச்சய புத்தியோட இருக்கிறது சத்துவகுணத்தோட காரியம். நல்ல பார்வை இருக்கிறது சமீட்சமானக. நல்லா பார்க்கறது, சுத்தி இருக்கிறதுல ஏத்தான் பஷி இருக்குல்ல அதை பார்க்கறது. 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், சாமி நீங்க உங்க சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனிரிசத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். நான் எதுக்கு மேனிரிசத்தை மாற்றணும்? என்ன ஸ்டேஜ் ப்ரோக்ராமா பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுது, அவ்வளவுதான். விஷயத்தை வியாக்கியானம் பண்றதுனால என்னுடைய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப் பண்ணி ஏதாவது ஆக போகுதா? வெறும் நாமம் தானே. நீங்க கிளாஸ்ல வந்து பாருங்க 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 பாருங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க சாமி. ஜி உங்களுக்கு புரியல ஜி, எல்லா பாஷையிலையும் அதுதான் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல நல்லா யாராவது பேசுறவங்கள பாருங்க, சி சி சின்னு தானே சொல்றாங்க எல்லா இடத்துலையும். யுசி யுசி யுசின்னு வருதா எல்லா பாஷையில. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஏத்தான் பஷியை தான். ஜி இதை கொஞ்சம் தொட்டு பாருங்க, இதில் உப்பு இருக்கான்னு பாருங்க, இது என்ன ராகம்னு கேட்டு பாருங்க, இது யாரோட மியூசிக் கேட்டு பாருங்க, இது சுடுதான்னு பாருங்க, இது சாஃப்டா இருக்கான்னு பாருங்க, இது ஹார்டா இருக்கான்னு பாருங்க, இது வெந்திடுச்சான்னு பாருங்க, காஃபில சர்க்கரை இருக்கான்னு பாருங்க. என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்றோமா உங்களுக்கு? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சுரூப்பம் என்னது? பார்க்குற சுரூப்பம், பார்க்கறது. அதான் சமீட்சமானது, தெளிவா பார்க்கறது, எல்லாத்தையும் பார்க்கறது. அப்ப பார்க்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சமீட்சமானக பார்த்துக்கிட்டு சத்வத்து குணம் அது. நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். முக்கியமானது இந்த ஸ்லோகத்துல அதுதான். நம்ம பிராரப்தத்துல என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு, தனமும் பிராரப்தத்துல கிடைக்கும், பதவியும் பிராரப்தத்துல கிடைக்கும், நோயும் பிராரப்தத்துல கிடைக்கும், ரோகமும் நல்ல சௌக்கியமும் பிராரப்தத்துல இருக்கணும். எல்லாமே பிராரப்தத்துல இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேக சம்பந்தமா இருக்கிற எந்த விஷயங்கள் கிடைச்சாலும் யோகம்னு பேர், அதுக்கு பேர் பிராரப்தத்தினால நமக்கு வந்தடைகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகத்திலையும் கவனம் கொடுக்காதீங்க, அதை பாதுகாக்கிற க்ஷேமத்திலையும் கவனம் கொடுக்காதீங்க. யோக க்ஷேமத்தை தாண்டி போயிடுங்க. அதுல உதாசீனப்படுத்துங்க. எது வருதோ வரட்டும், எது போதோ போட்டோம், எது இருக்கோ இருக்கட்டும் அப்படின்ற உதாசீன பாவத்துல இருந்துகிட்டு, அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்தை சொல்லுது அந்நியதார்த்திய சித்தே. நமக்கு எது சித்தமாச்சுனாலும் பிராரப்தத்துல என்ன பண்ணணும்? ந யதேதே தத்திர பரிசிரமம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பரிசிரமத்தை பண்ணக்கூடாது, சிரமப்படக்கூடாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை காப்பாத்திக்கிறதுல முயற்சி பண்ணக்கூடாது. ஃப்ரீயா இருங்க. ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு மண்ணுல உருண்டாலும் ஒட்டுறது மட்டும்தான் ஒட்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணணும். நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இந்த நிர்யோக க்ஷேமத்தை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஆத்மவான் பவ. மொத்தம் 5 உபதேசம் வந்து அந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்துச்சு. ஆத்மவான் பவ அப்படின்னா இதுல எல்லாம் கவனம் போகல, துவந்துவங்கள்ல உதாசீனப்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துல நிக்க ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் யோகக்ஷேமத்துல கவனம் கொடுக்கல. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆத்மவான் பவ. இந்த மனசும் இந்திரியங்களும் என்னாகும்? உங்களுக்கு வசப்படும். அதுதான் இந்த இடத்துல 3வது ஸ்லோகத்தை சொல்லிடுச்சு. 4வது ஸ்லோகத்துல சொல்லுது சத்யாம் க்ஷிதௌ கிம் கஷிபோ பிரயாசைஹி பாஹௌ ஸ்வசித்தேஹ்யுபபர்கணைஹ் கிம் சத்யாஞ்சலௌ கிம் புருதான்னபாத்ரியா திக்வல்கலாதௌ சதி கிம் துகூலைஹ் சத்யாம் க்ஷிதௌ கிம் கஷிபோ பிரயாசைஹ் பாஹௌ ஸ்வசித்தே ஹ்யுபபர்கணைஹ் கிம்
சத்யஞ்சலௌ கிம் புருதான்ன பாத்ரியா திக்வல்கலாதௌ சதி கிம் துகூலைஹி. அப்போ வந்து ஒரு மோட்ச மார்க்கத்தில் போறவன் என்ன பண்ணணும்? இப்போ சிரவணத்தில் இருக்கீங்க, ப்ராக்டிஸ் மெதுவாக பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்லாம் பண்ண முடியாது. மனநத்தில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அனுஷ்டான காலம்னு ஒன்று இருக்கு. இந்த அனுஷ்டான காலத்தில் என்ன பண்ணணும்ன்றது தான் இங்கே சொல்லுது. அனுஷ்டான காலத்தில் சர்வப்ப எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சத்யாம் க்ஷிதவ், பூமி இருக்குல்ல, க்ஷிதவ் அப்படின்னா பூமி, பூமி இருக்கின்ற நிலையில் இந்த பூமி இருக்குல்ல, சத்யாம் க்ஷிதவ், இந்த பூமி இருக்கிற நிலையில கிம் கக்ஷிபோஹோ, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு மெத்தையை தேடுற. யூடியூப்ல நிறைய புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒன்று புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு பார்த்தேன். மார்க்கெட் பண்ணுறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? புதுசாக பெட்டை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், விற்றுக்கிட்டே இருக்கானுங்க, புதுசாக கண்டுபிடிச்சி விட்டுருக்காங்க. என்ன சாஃப்டாலாம் வருது இல்லை? அதான் இங்கே கேட்குது புண்ணாக்கு, நீ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனித்தியன்னு தெரிஞ்சிருக்கல்ல, ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாருல்ல, பாகவதத்துலேயும் கீதையிலையும் உபனிஷத்துலேயும் படிக்கிறீங்களே இது அனித்தியம்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு நல்லா இல்லையா, வேற பெட்டு மாத்திரம் நல்லா இருக்கும் இல்லையா? தரையில் படுத்தா ஆகாதா உனக்கு? நாங்களும் தரையில் தான் படுக்கிறோம். தரையில் படுத்தா உனக்கு ஆகாதா? பாய் போட்டுக்கலாம்ல, பாய் போட்டு படுத்துக்கலாமா? உங்களுக்கு என்ன இல்லை? குத்துதான் செய்யும், சகிச்சுக்கோ. பூமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில படுக்காம பூமி இருக்கிற போது பெட்டு எதுக்கு? கிம் கஷிப்போகனா இந்த பெட்டினால ஆக வேண்டியது என்ன இருக்கு? என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம் வந்து என்ன பண்ணு தெரியுங்களா? பந்தப்படுத்தும். உங்களால மோட்ச மார்க்கத்துல ஈடுபடவே முடியாது. எங்க போனாலும் பெட்டு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே ஒரு துண்டை தரையில தட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு படுக்கிற சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா எதையுமே தேட வேணாமே. இல்லைன்னா கேட்போம், நர்மதா பிடிக்கிறோமா சுவாமி? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு சுவாமி. இமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போகணுமா சுவாமி? ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படி சுவாமி படுத்து பெட்டு கிடைக்குமா சுவாமி? அங்கே போனால் வந்து ஹீட்டர் இருக்குமா சாமி? கெய்சர் இருக்குமா சாமி? சுடுதண்ணி கிடைக்குமா சாமி? ஏசி இருக்குமா சாமி? அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துண்டை உதறி கீழே தட்டி படுத்த வேண்டியதான். படுத்து அப்படி கையை தூக்கி தலைவாணிக்கு பதிலாக அதை வச்சுக்க வேண்டியதுதான், தலையணைக்கு பதிலாக. அதே தான் அவங்க சொல்லுது. அப்போ வந்து பூமி இருக்குல்ல, அப்போ எதுக்கு பெட்டை தேடுற? பெட்டினால ஆக வேண்டியது என்ன இருக்கு? எதுக்காக பிரயாசம் பண்ற? பெட்டுன்னு ஏன் பிரயாசம் பண்ற? இதை வித்துட்டு வேற வாங்கலாம். இன்னொன்று வித்துட்டு இலவம் பஞ்சு பெட்டு போச்சு, அதுக்கப்புறம் வேற பெட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் காட்டன் பெட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் வேற பெட்டு, ஏகப்பட்ட பெட்டா பாருங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்ல. எதுக்கு பிரயாசம் பண்ற, முயற்சி பண்ற? அது மட்டும் இல்ல, பாகவு ஸ்வசித்தே, 2 கை இருக்கா? ஸ்வசித்தந்தன பிறக்கும் போதே 2 கையை பகவான் கொடுத்துருக்காருல்ல. ஆமா சாமி, எதுக்கு தெரியுமா? தலையில மடிச்சு கையை வச்சு படுத்து தூங்குறது. தலையணை வேணுமா? தலையணையை தேடியன. வெளியில யாத்திரை கிளம்பிட்டீங்க அப்படின்னா, வெளில கிளம்பிட்டீங்கன்னா தலையணை எல்லாம் கிடைக்காது சாமி. ஈஸ்வரனே கத்தின்னு கிளம்பிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது போய் தலையணை இருக்குங்களா தலையில வச்சு படுக்கிறதுக்கு நான் கேட்பீங்க? கேட்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சுக்கிட்டு ஆனந்தமா இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் இதை நம்ம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையணைலாம் வைக்க மாட்டோம், எல்லாம் வந்து கையை வச்சு படுத்துப்பாங்க, அப்படியே சும்மா சாதாரணமாக படுத்துப்பாங்க. பழைய அம்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாட்டி அம்மாக்கள்லாம் ரொம்ப உத்தமங்க. நான் பார்த்துருக்கேன், பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். எல்லாமே சகஜமாக இருந்தவங்க தானே நம்மெல்லாம். ராமச்சந்திரன் ஜி, உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து பெட்லேயே படுத்தாங்க? பெட்லலாம் படுக்க மாட்டாங்க, பாய் தான். ஏன்னா இந்த குத்தணும். ஆமா குத்தம், அதான் தபசு. தபஸே அதான். எவ்வளோ அனுபவிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. கை இருக்குல்ல, தலையில தூக்கி ஓரமாக வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணப்பலகை வச்சுப்பாங்க. மணப்பலகை வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஐயோ ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், கழுத்து வலிலாம் வரும். மணப்பலகையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்குவாங்க. முன்னாடிலாம் அப்படி தானே, தலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்போ வெறும் தரையில துணிய தலை போசரை கட்ட. ஆமா, கரெக்ட், மறந்து போச்சு எனக்கு இதெல்லாம். ஆமா தலை போசரை கட்டதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கை இருக்குல்ல, சுவசித்தே பாகவ், 2 கை வந்து பகவான் சுவசித்தமா கொடுத்துருக்கல பிறக்கும் போதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபபர்கனை கிம், தலகணையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எங்கேயாவது போதெல்லாம் தூக்கிட்டே போவ தலகணைய? தேவையில்லை. அது மட்டும் இல்ல, சத்யாஞ்சலவ்
கிம் புருதா புருதா அன்னபாத்திரைகி. ஏன் 2 கை இருக்கா? ஆமா 2 கை கொடுத்துருக்குல்ல. இப்ப 2 கை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதிகமா, புருதான்றதுக்கு அர்த்தம் அதிகமா அன்னபாத்திரியா, அன்னபாத்திரம் ஜலபாத்திரம்லாம் வச்சிருப்போம். நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமியை பார்த்தேன். ஒண்ணுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை கையில். என்னை பார்த்து எனக்கு பொறாம வந்து நான் ஒரு ஆளை பார்த்து கூச்சப்பட்டேன்னா அந்த ஆள் தான் நான் பார்த்து கூச்சப்பட்டேன். யாத்திரையில் 2-3 வாட்டி அந்த ஆளை பார்த்தேன். சன்னியாசி, பரம விரக்தர். நாங்கள்லாம் ஜலபாத்திரம் கையில் வச்சுருப்போம். ஒரு ஜலபாத்திரம் கையில் ஜலத்தோட கமண்டலம்னு சொல்லுவோம். ஜலபாத்திரத்தை கொண்டுட்டு தான் போவோம். அதில் தான் ஃபுட்டு சாப்பிடுவோம், அதில் தான் ஜலம் வச்சுப்போம், எல்லாமே கூடயே இருக்கும். தண்டம் வச்சுருப்போம், ஜலபாத்திரம் வச்சுருப்போம், செப்பல் போட மாட்டோம். பரிக்கிரமாவில் ஏக்க வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு போவோம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெட்ஷீட் கூட தனியாக வச்சுக்கல, ஒரே ஒரு ஷாலை எடுத்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஏக்க வஸ்திரமாக கட்டியிருந்தேன். வேறு கையில் ஒன்றுமே இல்லை. கையில் தான் பிக்ஷா, கரதல பிக்ஷா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கையில் தான் பிக்ஷா. படுக்கிறது அப்படியே படுத்துக்கிறது, விரிக்கிறது கூட இல்லை. ஒரு ஷால் கட்டியிருக்காருல அதான் அப்படியே படுத்துக்கிறது, போத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திசைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை, திகம்பரம். அது மாதிரி தான். உள்ளக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் எடுத்துலாம் பிரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. உள்ள ஏதாவது போட்டிருக்காருன்னு பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. வெறும் ஷால் எடுத்து இப்படி கட்டிருக்காரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க நிறைய பேர் ஸ்திரீகள்லாம் வந்து போவாங்க நம்ம போகிற இடத்துலலாம், அதுக்காக இதை கட்டியிருக்கேன் சுவாமி, இல்லைன்னா திகம்பரமாக இருந்துக்கலாம் சுவாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கே சொல்லுது, அஞ்சலி அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியஞ்சலவ் அப்படின்னா இந்த கை 2 கை பகவான் கொடுத்துருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது அதிகமா எதுக்கு அன்னபாத்திரம்ன்றது? அன்னபாத்திரம் ரொம்ப அதிகமா. இதெல்லாம் யார் சொல்றா தெரியுங்களா? சுக்கமுனிவர். ஏன் சொல்றா தெரியுங்களா? பாகவதம் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன பண்றார், பிறக்கும் போதே ஞானியா தான் பிறந்தார். எப்படி இருந்தார் சுக்கமுனிவர்? வந்து பார்த்தீங்கன்னா திகம்பரரா இருந்தார். நம்ம திகம்பரரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீளமான முடி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் மறைச்ச மாதிரி முடிய வந்து பார்த்தீங்கன்னா கேசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாட்ட சொல்றாரு, எதுக்கு இந்த ஆடம்பரம்லாம்? இந்த உலகத்துல இந்த மொத்த உலகமும் ஆடம்பரம், பிரம்மத்துக்கு மேல இதுக்கெல்லாம் ஆடம்பரமா? இந்த நாமரூபம்லாம், இந்த ஆடம்பரம்லாம் எங்கிருந்து வந்துச்சுப்பா அப்படின்னு கேட்கிறாரு அப்பாவை பார்த்து. இந்த ஆடம்பரம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆடம்பரம் தான். நம்ம போட்டிருக்க வஸ்திரம், நம்ம போட்டிருக்க எல்லாம், நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லாம் ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓடி 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 எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, காப்பாற்றுறதுக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும், ஜீவனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ கை இருக்கும்போது எதுக்கு அதிகமாக அன்னபாத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன போக வேண்டியிருக்கு? அது மட்டும் இல்லை, திக்கு வல்கலாதவ். திக்குன்னா அந்த திசைகள், வல்கலாதவ்னா மர உரி. எனக்கு வந்து ஒருத்தர் மர உரி அனுப்புனார் கேரளாவிலேருந்து. நானும் வச்சு பார்த்தேன், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் வந்து மரச்சப்பல் போட்டிருந்தேன், பாதரக்ஷா. ரொம்ப வருஷங்களாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்துச்சு, எல்லாத்துக்கும் அட்டென்ஷனை திருப்ப வேண்டியிருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னு தூக்கி போட்டேன். ரிஷியூஸ்லாம் போட்டிருந்தேன், அங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு நான் போட்டு பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு மரச்சப்பல் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன், பாதரக்ஷாவை. அப்புறம் மர உரிலாம் போட்டு இங்கெல்லாம் இருக்க முடியாது, நம்ம நகரமாகிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, மர உரி இருக்குது, வல்கலாதன்றதுக்கு அர்த்தம் மர உரி. தோல், விலங்குகளோட தோல், புலித்தோல், இது மாதிரி மான் தோல், இதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த திசைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சதி கிம் துகூலை. அப்படி இருக்கும்போது பட்டாடை ஒருத்தனுக்கு தேவையா சாமி? பட்டாடையை வந்து பார்த்தீங்கன்னா ஜருக வச்ச பட்டு பார்டர் வச்சு போடலாமா சாமி? ஒருத்தர் கேட்டார், ஏன் சாமி இவங்க போடுற சன்னியாசிகள் போடுற ட்ரெஸ் மட்டும் 3000 ரூபாய், நல்லி சில்க்ஸில் மட்டும்தான் போடுறான், சென்னை சில்க்ஸில் மட்டும்தான் போடுறான், எவ்வளோ ஒரு வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 3999 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கவஸ்திரம் எவ்வளோ, 1599 ரூபா. ஐயோ, ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து 4000 ரூபாயா? ஐயோ, ரொம்ப அதிகம் இல்லை. ஆமாம், பட்டு பார்டர் வச்சுருக்கோம்ல, அதில் ஸ்பெஷல் மேக்கில் இவங்களுக்காகவே பண்ணுறது இல்லை. அடப்பாவிகளா, எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா? எதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பகட்டு அதிகம். எவ்வளோ மினிமம் இருக்கும், அந்த மினிமமை பயன்படுத்தும். எதுக்கு பட்டாடை எடுக்கு? இந்த திசைகளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மர உரியும் இருக்கும்போது, எளிமையாக இருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாடையை தேடி போவானே அப்படின்னு வைராக்கியத்தை சொல்லியாச்சு. நம்ம 2 பார்த்துருக்கோம். சமாதி அபியாசத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக சூத்திரத்தில் சொன்னது சம்பிரஜாத சமாதிக்கு சாதனம் அபர வைராக்கியம். அதே நேரத்தில்
அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதிக்கு சாதனம் பரவைராக்கியம். அப்ப நீங்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன உபாயம்னு சொல்லியிருக்குன்னா, முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசம், ரெண்டாவது அது கூட சககாரி. அபியாசம் நல்லா பண்ணணும்னா என்ன வேணும்? வைராக்கியம். அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா, அதான் யோக சூத்திரம். அப்ப இந்த இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளை நோக்கிய போக வேணாம், இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அடுத்த ஸ்லோகம் இருக்கு. 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம் சொன்னதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அபியாசத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போகுது. நாராயண நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரி டீக்காவோட ரெஃபரன்ஸு. இது கதையெல்லாம் இருக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கதையாக சொல்லி, என்னோட ஜிதேந்தர்னு என்னோட குருபாய் இருக்கார் மதுரா பிருந்தாவனத்தில். அவர் பார்த்தீங்கன்னா கதாக்காரர், நல்ல சாதக், நல்ல வேதாந்தம் படித்தார். இப்போ வந்து பகவான் மேலே ராசிலீலாம் ரொம்ப நல்ல ராசிலீலாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கூட தான் செவிரேறி குச்சி, காலையில் சொன்னல ஆசிரமத்துக்கு செவிரேறி குச்சிலாம் ராத்திரியில் போய் ராசிலீலா பார்ப்போம் அப்படின்னு. அதெல்லாம் என்னென்னு கேட்டால் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதாக்காரர் ஆகிட்டார். பெரிய பெரிய இடத்துலலாம் போயிட்டு நேற்று ஒரு ப்ரோக்ராம் அனுப்புகிறார் பாம்பேலேருந்து. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் சொல்லும் போதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்மோனியம் பெட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லோகத்தை இவர் சொல்லும் போதே ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், சங்கீதம் படித்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக பாட ஆரம்பிச்சிருவார். ஒரு கதையை சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இப்படி கதையாக போயிட்டு இருக்கு. நான் தலையில் வச்சுக்கிட்டேன், நான் ஜிதேந்தருக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லணும், ஏன்பா அப்படின்னா போயிட்டு ஏப்பா அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா கதை பண்ணி என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, பாகவதத்தில் ரொம்ப வீரியமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிட்டோம், கதை சொல்லி மியூசிக் போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம். என்ஜாய்மெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு, மனோரஞ்சகம் ஆகிப்போச்சு. பாகவதம் ரொம்ப எசன்ஸ். யாருக்கு சொன்னது? பரீட்சத்துக்கு மோட்சத்துக்கு சொன்னது, விதுரருக்கு ஞானத்துக்காக சொன்னது, உத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்காக சொன்னது. இதை சீரியஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு கதை. எதுக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிய பெட்டிக்கும் ஞான விசாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சங்கீதத்துல இருந்து வெளில வாங்கன்றோம். ஏன்னா அது ஒரு சுகம். அது எதெல்லாம் சுகம் இருக்கோ இந்திரிய விஷய சுகங்களா, அதெல்லாத்தையும் மெதுவா கட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் உள்ள இருக்கிற பகவானோட சுகம் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆயிப்போச்சு, பாகவதம் ஃபுல்லா கதா காலட்சேபமா டைம் பாஸ் மாதிரி ஆயிப்போச்சு, சினிமா பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு. நார்த் இந்தியாவில் இங்கே எப்படின்னு தெரியல, நான் கேட்டதில்லை. நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஜிதேந்தர்கிட்ட. 2 ப்ரோக்ராம் பார்த்தேன் ஜிதேந்தரோடது. எனக்கு வந்த கோபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபம் வருது. நல்ல சாது, ஏன்பா இப்படி போயிட்டியப்பா, இந்த கூட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டிய, நீயும் வீணா போறீங்க அப்படின்னு. கூட்டம் என்ன பண்ணோம், என்டர்டெயின்மெண்ட்டை தானே விரும்புது. பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம்.